Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட எஸ்டிமேட் வீடியோ போட்டிருக்கோம், SKETCHUP வீடியோ போட்டுட்ருக்கோம், ETABS வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்வ் பீம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலாம், அதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர்றது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து 2D 3D ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே எஸ்டிமேட் போட்டு எல்லாமே போட்டுத்தரோம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம், வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கொடுக்குறேன். கர்வ்னு நேம் கொடுத்துருக்கேன். மீட்டர் கீழே நோட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் போகிறேன். ஃபினிஷ். இப்போ எனக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்னாப் நோடை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் இதில் போய்ட்டு 0ன்னு டைப் பண்ணுறேன். அப்புறம் இதை வந்து நான் நோட் கர்சரை வச்சு Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். எவ்வளோ மீட்டர் ஹைட்டுன்னு கேட்குது. ஹைட் வந்து நான் ஒரு 3 மீட்டர் கொடுக்குறேன். இப்போது எனக்கு 2 நோடு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த 2 நோடையும் திரும்ப நான் காப்பி பண்ணுறேன். Ctrl+C Ctrl+V கொடுக்குறேன். இப்போது இது எங்கே வேணும்னு கேட்குது. இங்கே பாருங்கள், எக்ஸ் டைரக்ஷனில் நான் கொடுக்குறேன். எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி கொடுக்குறேன். உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை ஜாமெண்ட்ரியில் போய்ட்டு கனெக்ட் பீம் எல்லாம் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மெம்பர் செலக்ட் ஆகுது. ஏன்னா இதில் இப்போ நான் 1 தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ பண்ணுறேன். இல்லைன்னா இதை வந்து நான் பீமால் எடுத்து கொண்டு போய்ட்டு இது பண்ணுறேன். இப்போது நம்ம நார்மலாக இது வரைஞ்சிட்டோம். இனிமேல் இருக்கிற இதை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து கர்வ்டு பீம் வந்து பார்க்க போகிறோம். ஜாமெண்ட்ரியில் போங்க, ஆட் பீம், அதில் போனீங்கன்னா ஆட் கர்வ் பீம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களோட மவுஸ் இந்த மாதிரி கர்வ் மாதிரி ஆயிரும். இதுலேருந்து இந்த சைட்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் என்னென்னா ரேடியஸோ கர்வேச்சர், அது எவ்வளோ ஹைட்டு மீட்டரில் இந்த இதில் இருந்து எவ்வளோ ஹைட்டு. இப்போ நம்ம ஆட்டோகட்லலாம் பண்ணுற மாதிரி ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு எப்போ மாறும். அதுவும் இல்லாமல் ரேடியஸ் வந்து எத்தனை மீட்டருக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து நான் ஒரு 3 மீட்டர் கொடுக்குறேன். இப்போ நான் 0 டிகிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் வரும். பாருங்கள், எனக்கு ஒய் ஆக்சிஸில் வந்திருக்கு. இப்போ இது ஒய் ஆக்சிஸில் வந்திருக்கு. உங்களுக்கு ஒருவேளை ஒய் ஆக்சிஸ் வேணாமல் வேறு ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆங்கிள் கேட்கும். நான் அதில் 3 மீட்டர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்கும். ஆங்கிள் வந்து நீங்கள் 90 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இசட் ஆக்சிஸில் வரும். பாருங்கள், உங்களுக்கு இசட் ஆக்சிஸில் வரும். சைட் போஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள் இசட் ஆக்சிஸில் வந்திருக்கு. இது ஒய் ஆக்சிஸில் வந்திருக்கு, இது இசட் ஆக்சிஸில் வந்திருக்கு. இப்படி உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்றப்ப நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். எனக்கு இசட் ஆக்சிஸில் மட்டும் வச்சுக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் உள்ளதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு இசட் ஆக்சிஸில் உள்ள மட்டும் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் உள்ள டெலிட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ணுவோம். டிஃபைன் போகிறேன். ரெக்டாங்குலர் 0.3 × 0.3 கொடுத்துக்கிறேன். நான் ஸ்கொயர் காலமாக நான் எடுத்துக்கிறேன். .23 எடுத்துக்கிறேன். க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ இதை வந்து நான் பார்க்குற இடம் ஃபுல்லாக அசைன் பண்ணுறேங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன்னா இதில் 3 தான் இருக்குது. 3க்குமே நான் R1ங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து சப்போர்ட்ஸ் போய்ட்டு க்ரியேட் சப்போர்ட்ஸ் போகிறேன். இதில் வந்து ஃபிக்ஸ் சப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஃபிக்ஸ் சப்போர்ட்டை வந்து அசைன் டு செலக்டட் நோட்ஸுங்கிறது நான் ஓகே கொடுக்குறேன். இப்போது உங்களோட இதை 3D வியூவில் பாருங்கள்.
பாருங்கள், உங்களுக்கு 3D வியூவில் எப்படி இருக்குன்ட்டு கிளியராக உங்களுக்கு அதுக்கு ஏற்றப்ப மாறி இருக்குது. க்ளவுட் பீம் வந்து சூப்பராக உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்து வந்து லோட் கேஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எப்போவுமே. டெட் லோட், லைவ் லோட், ஆட் கொடுத்துக்கிறேன், க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ டெட் லோடுங்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு தான் டெட் லோட் மட்டும் தான் நீங்கள் எடுப்பீங்க. லோட் ஐட்டம் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் -1ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை நான் ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போது லைவ் லோடில் வந்து நான் புதுசாக இப்போ கொடுக்குறேன். லைவ் லோடில் வந்து லோட் ஐட்டம் பிட்ஸு மெம்பர் லோட் யூனிஃபார்ம் பாக்ஸில் போய்ட்டு நான் ஒரு 2 kN கொடுக்குறேன். அதாவது -2 கொடுக்கணும். -2 kN கொடுக்குறேன். ஆட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃபிட் அசைன் டு வியூ பார்க்குற எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். லைவ் லோட் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டேன். இப்போது நீங்கள் கொடுத்துருக்க லைவ் லோடு டெட் லோடு எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு டெட் லோடு எவ்வளோ எந்த இடத்துல கொடுத்துருக்கோங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துடுச்சு. இப்போது அனலைஸ் ஆல், ஆட், க்ளோஸ். இப்போது ரன் அனலைசிஸ். பாருங்கள், உங்களுக்கு 0 எரர், 0 வார்னிங், 0 நோட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. உங்களுக்கு இதுக்குரிய ப்ராசஸ் வந்து எல்லாமே கரெக்டாக வந்திருக்குங்கிறத இதில் சொல்லியிருக்கு. நான் இதில் எல்லாமே செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற டிஃப்ளெக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டிஃப்ளெக்ஷன் மட்டும் நான் முதல்ல எடுத்திருக்கேன். இப்போ டிஃப்ளெக்ஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு FY ஷியர் ஃபோர்ஸ் ஆன் Y டைரக்ஷன் பார்ப்போம். பார்த்துட்டோம். அனிமேஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு காலம் மட்டும் மூவ் ஆகுது. ஸ்லாபில் எந்த பீமில் கர்வ்ட் பீமில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டிசைன் போகிறோம். டிசைனில் போய்ட்டு காங்கிரீட்டில் உங்களுக்கு என்ன கோட் இருக்குங்கிறத பார்த்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது IS456, அதனால் IS456 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்னென்ன பேராமீட்டர்லாம் கொடுக்க போகிறீங்களோ அந்த பேராமீட்டர் முதல்ல டிஃபைன் பண்ணிக்கோங்க. கிளியர் கொடுப்போம். நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லைன்னா செலக்ட் பேராமீட்டர் போங்க. செலக்ட் பேராமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். அதில் எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். கிளியர் கவருங்கிறத நான் இந்த சைடு எடுக்கிறேன். அப்புறம் FC எடுக்கிறேன். FY மெயின் அதையும் எடுக்கிறேன். இதில் வேறு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் எடுங்க. நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இதில் என்னென்ன வேணுங்கிறது எனக்கு இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எடுத்தது மட்டும் இதில் வந்திருக்கு. கிளியர் கவர் 25 mm கொடுத்துக்கிறேன். 0.25 ஏன்னா இதில் நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்கோம், அதனால் 0.25 எடுத்துக்கிறேன். 0.025 எடுத்துக்கிறேன். அப்புறம் FC மெயின் இது வந்து 20,000 எடுத்துக்கிறேன்.
இது FE 415. ஆட் கொடுத்துட்றேன். இப்போ க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கமாண்டில் போய்ட்டு என்னென்ன கமாண்ட்லாம் எனக்கு ஒர்க் பண்ணு கேட்கு. இதில் என்னெல்லாம் இருக்குது, பீம் இருக்குது, காலம் இருக்குது. டேக் ஆஃப்ங்கிறது எஸ்டிமேட்டுக்காக எல்லாமே எடுக்கிறது. ஆட் ரெண்டு தடவை வந்திருக்கு. இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். கிளியர் கவர் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் கேட்கு. நான் அசைன் டு வியூ கொடுக்குறேன். நான் எல்லாத்துக்குமே நான் சேர்ந்து எடுத்துருக்கேன். காலமுக்கு கம்மி தான், அப்படி இருந்தாலும் நான் சேர்ந்து எடுத்துருக்கேன். அசைன் டு வியூ FY main, assign to view, design beam, assign to selected beam, column design, assign to selected beam. இப்போ எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். திரும்பியும் அனாலிசிஸ் போகிறோம். ஆல் கொடுத்து ஆட் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது அனாலிசிஸில் போய்ட்டு அனாலிசிஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ பாருங்கள், இதில் 0 எரர் 0 வார்னிங் நோட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு டிசைனை பார்ப்போம். காங்கிரீட் டிசைன் வந்து உங்களுக்கு காலம் எவ்வளோ வந்திருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. எத்தனை ப்ராட் வருது எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்து. பார் சைஸ் வந்து 12 mm, 4 numbers of 12 mm பார் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறது எதுனா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் கூட வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.